அதே மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எண்ணெய் வைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்மளோட பழைய கலாச்சாரத்தை தான் நம்ம இப்ப கொண்டு வர போறோம். அது என்ன அப்படின்னா வேப்பெண்ணெய் வேப்பங்கொட்டையில இருந்து எடுக்கிறது தானே வேப்பெண்ணெய் பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி டேண்ட்ரஃப் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த வேப்பெண்ணெய் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேப்பெண்ணெய் வந்து ரொம்ப ஹீட்டுமா. அப்ப நம்ம தலைக்கு இப்ப என் தலைக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எனக்கு தேவைப்படும். 1 டீஸ்பூன் வேப்பெண்ணெய் கலந்து லைட்டா தாளிக்கு கரண்டில லைட்டா சூடு பண்ணிட்டு, சூட்டோட எனக்கு கை தொட்டு பாக்குறேன் எவ்வளவு சூடு தாங்கும். அந்த சூட்டோட ஸ்கேல்ப்ல அப்ளை பண்றேன், கொண்டை போட்டுக்கிறேன், ஷவர் கேப் போட்டுக்கிறேன், 1/2 மணி நேரம் ஊறுறேன், குளிச்சிடுறேன். இது வாரத்துல 2 நாள். இனிஷியலி நிறைய டேண்ட்ரஃப் இருக்கும்போது 3 நாள் செய்யலாம். அதுக்கப்புறம் 2 நாள், அதுக்கப்புறம் வாரத்துல 1 நாள் மெயின்டைன் ஆயிக்கும். திரும்பி வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேண்ட்ரஃப் வராது. ஏமா ஏதோ ஒண்ணு பண்ண போறோம் நம்ம. அது சாதா தேங்காய் எண்ணெயோட கூட இந்த வேப்பெண்ணையும் சேர்ந்து செய்யறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது ஒரு பெரிய மெயின்டெனன்ஸ் இல்ல. ஒரு மெடிக்கேட்டட் ஷாம்பு வந்து 300 ரூபாய் விக்குது, 350 ரூபாய், 500 ரூபாய், 600 ரூபாய் அப்படி விக்குது. இது எவ்வளவு விக்குது? ரொம்ப கம்மி. நம்மளுக்கு இவ்வளவுதான் யூஸ் பண்ண போறோம் வேப்பெண்ணெய்.